வணக்கம். சித்தக்கேர் உணவே மருந்து மருந்தே உணவு. தினமும் உணவே மருந்து மருந்தே உணவுன்னு சொல்கிறோம் இல்லையா? உணவை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் நமக்கு எந்த நோய் வராதா அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஆனால் அதையும் தாண்டி ஒன்றும் இல்லை, சின்ன எக்ஸாம்பிள். இன்னைக்கு கொஞ்சம் பேங்க்குக்கு போனேன். என்னை தாண்டி ஒரு லேடி அப்படியே கிராஸ் பண்ணாங்க. டக்குன்னு வாசம், அவங்க சென்ட் வாசம் அப்படியே எனக்கு அடிச்சுது. எனக்கு உடனே என்ன ஞாபகம் வந்ததுன்னா, பேசிவ் ஸ்மோக்கிங் தான் ஞாபகம் வந்தது. பக்கத்தில் உள்ளவங்க ஸ்மோக் பண்ணால் அதை நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா? நம்மள அறியாமல் நம்ம தப்பு பண்ணுறதே இல்லை, ஆனால் நம்ம சுவாசிக்கிறோம். அதே மாதிரி தான் அந்த சென்ட்டு வாசனை ஒரு செகண்ட் நான் அப்படியே சுவாசிக்கும் போது எனக்கு அப்படியே திக்குன்னு இருந்தது. ஏன்னா காலையிலேருந்து பல் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம், மவுத் வாஷ்னர்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம், அந்த பாத்ரூமை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்மூத்னர் ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். வெளியே வந்தோன்னா நம்ம ரூம் ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கிளம்பி போகும்போது நம்ம உடம்புல ஒரு சென்ட் யூஸ் பண்ணுறோம், டியோட்ரண்ட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வீடு துடைக்கிறதுக்கு ஒரு ஃப்ளோர் கிளீனர் யூஸ் பண்ணுறோம். யோசிச்சு பாருங்களேன், நைட்டு தூங்குற வரைக்கும் கொசு விரட்டிலேருந்து எல்லாமே ஃப்ராக்ரன்ஸ், செயற்கை சுவாசம், இது மட்டும்தான் நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சுவாசிச்சுட்டே இருக்கோம். இது நமக்கு நல்லதா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கலாம். தேடுதல் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக துடைக்கும் போது கொஞ்சம் கல் உப்பு, கொஞ்சம் மஞ்சள், வேப்பிலை அரைச்சது இதை போட்டு துடைக்கலாம். அப்புறம் இந்த கொசு வராமல் இருக்கிறதுக்கு தூபம் போட்டுட்டு அதில் நொச்சி இலையை கொஞ்சம் காய வச்சு போடலாம். அப்புறம் மற்ற இடத்துலலாம் வாசம் வரும் அப்படின்னா நிறைய குலாபுன்னு சொல்கிறது ரோஸ் இருக்கும். அந்த ரோஸை எடுத்து அதை குல்கந்தா பண்ணி அங்கங்கே வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் தண்ணியில் கொதிக்க வச்சு அங்கங்கே வைக்கலாம். கிராம்பை வந்து ஒரு தண்ணியில் வந்து 2-3 வச்சு அதில் எலுமிச்சம்பழத்தை வச்சு இதை புழிஞ்சு வச்சாலே போதும், நல்ல வாசனை வரும் அதில். அதே மாதிரி ஒரு கறி துண்டு, வேறு எதுவுமே வேண்டாம், நம்மளால தூபம் போட முடியல அப்படின்னா கறி துண்டை எரிய வச்சு அதில் வந்து சுத்தமான சாம்பிராணி வாங்கி அதை போடலாம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, ஏன்னா நமக்கு அதுவும் மூடி இருக்கிற தூங்குற ரூம்ல ஒரு கொசு விரட்டி அப்படிங்கிற ஒரு பேர்ல 8 மணி நேரம் குழந்தைகளும் சரி நம்மளும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் சுவாசிக்கிறோம். இது மிக தவறான விஷயம். இதை வந்து சுற்றி வெங்காயத்தை நம்ம அந்த ரூம்ல 4 பக்கமும் ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து நசுக்கி ஒரு கிண்ணத்துல அதை புழிஞ்சு வைக்கலாம். இல்லைன்னா அந்த ஒரு வெங்காயத்தையே 4 இடத்துலையும் வெங்காயம் வச்சாலே அந்த கொசு வராது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தேடுனா கிடைக்கும். இது மாதிரி விஷயங்களை நம்ம தேடி தேடி கண்டுபிடிச்சி இந்த பொய் சுவாசத்துலேருந்து, செயற்கையான சுவாசத்துலேருந்து இயற்கை சுவாசத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வருவோமே, இது நமக்கு ரொம்ப பெரிய பலனை தரும். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் திரும்பி வருவோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது சந்தேகம் வந்தாலும் இல்லைன்னா ஏதாவது ஆலோசனை பண்ணாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். எங்கள் சித்தா கேர் போகிறவர் அணுகலாம், உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும்.